First question வந்துட்டு ஒரு கேஸ்லெட் கொஸ்டின். என்ன சொல்றாங்கன்னா, அனுராக் invested rupees P at the rate of R% per annum for 4 years and get 600 as interest. அதாவது பிரின்சிபல் தெரியாது, ரேட் தெரியாது, டைம் வந்து 4 years, இன்ட்ரெஸ்ட் காமனா சொல்லிட்டாங்க. எதுவுமே பர்டிகுலரா சிஏ எஸ்ஐன்னு எதுவுமே சொல்லல அப்படின்னா நம்ம வந்து அதை எஸ்ஐன் தான் எடுத்துக்கணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 600 rupees. அடுத்து வந்து இந்த ஸ்கீம்ல அவருக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா, இனிஷியலா ஒரு பிரின்சிபல் அப்புறம் ஒரு 600 இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல, அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் ஆயுஷ்ன்ற இன்னொரு பர்சனோட சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அதுல இவருடைய அனுராகுடைய பிரின்சிபல் வந்து P பிளஸ் 600 இருக்கும். ஏன்னா அவருடைய பிரின்சிபல் வந்து P, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 600. ஸோ ரெண்டும் சேர்த்து P பிளஸ் 600 அவருடைய இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். ஆயுஷ்ன்ற அந்த இன்னொரு பர்சனோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 64R. அதாவது அந்த ஆர்ன்ற டைம் வந்து எது அந்த ரேட்டுக்கு ஒரு நோட்டேஷன் சொல்லியிருக்காங்க, ஆர் சேம் நோட்டேஷன் தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டும் சேம். 64R ஆயுஷோடைய கேபிட்டல். அடுத்து ரெண்டு பேருக்கும் உள்ள டைம் ரேஷியோ வந்து 3:4 சொல்றாங்க. அடுத்து ப்ராஃபிட், ஓவரால் ப்ராஃபிட் 8600. அதுல ஆயுஷ் வந்து 3200. அப்போ ரிமைனிங் 5400 வந்து அனுராக் கூட ப்ராஃபிட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு என்னென்னலாம் டேட்டா இருக்குது, பி தெரியாது, ஆரும் தெரியாது, டைம் வந்து 4 years, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 600. இது வந்து 4 years சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அடுத்து வந்து அனுராக் ஆயுஷ் 2 பர்சன்ஸ் இருக்காங்க, அனுராக் ஆயுஷ். இவருடைய டைம் ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து என்ன வரும், அனுராக் வந்து 5454. நான் 100 வந்து காமனா வெளில எடுத்துக்கிறேன். ஸோ ஆயுஷ் வந்து 3200. இது வந்து ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ. டைம் ரேஷியோ வந்து என்ன சொல்றாங்க, 3:4. ஓகேவா? இது டைம் ரேஷியோ. நமக்கு பார்ட்னர்ஷிப்ல கான்செப்ட் தெரியும் இல்லையா, கேபிட்டல் இன்ட்டு டைம் பண்ணீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ப்ராஃபிட் ரேஷியோ கிடைக்கும். அப்போ நமக்கு கேபிட்டல் ரேஷியோ வேணும் அப்படின்னா இந்த டைம் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா C ஈக்குவல் டு P/T மாறிடும். அப்ப இந்த P/T டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் ரேஷியோ கிடைச்சிடும். ஸோ இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 18 வரும். இதை டிவைட் பண்ணீங்கன்னா 8 வரும். ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 9:4 வரும். இதுதான் வந்து ரெண்டு பேருடைய கேபிட்டல் ரேஷியோ. ஆயுஷ்க்கு வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 64R. ஸோ இந்த 4 யூனிட்ஸ் வந்து 64Rக்கு ஈக்குவல். அப்ப இந்த 9 யூனிட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 144Rக்கு ஈக்குவலா இருக்கும். இவருக்கு இந்த 144R வந்து எப்படி கிடைச்சது, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அனுராக் இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணார்ல, அதுல அந்த அவருடைய பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து இந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கு. அப்போ பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் P பிளஸ் 600, இதனுடைய வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல், 144R. ஓகேவா? இதுக்கு ஈக்குவல். அடுத்து பிரின்சிபல் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த 600 அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 144R மைனஸ் 600 ஆயிரும். ஓகேவா? இப்ப நம்மகிட்ட பிரின்சிபல் இருக்குது, ரேட் இருக்கு, டைம் இருக்கு, எஸ்ஐ இருக்கு. எஸ்ஐ ஃபார்முலா PRT/100 போட்டீங்கன்னா ரேட் கிடைச்சிடும். ஸோ இது வந்து 4 years இன்ட்ரெஸ்ட் 600. அப்போ 1 இயர்க்கு என்ன வரும், 4 டிவைட் பண்ணீங்கன்னா 150 rupees வரும். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. பிரின்சிபல் 144R மைனஸ் 600 இன்ட்டு டைம் 1 year, R rate of person divided by 100 equal to இந்த சைடு 150. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த 100 அந்த சைடு போயிடுச்சுன்னா 144R மைனஸ் 600. இந்த R உள்ள கொண்டு வந்துருங்க, R ஸ்கொயர் ஆயிரும். இது 600 R ஆயிரும். இது 15,000. இந்த சைடு வரும்போது மைனஸ் 15,000 ஆயிரும். ஓகேவா? ஈக்குவல் டு 0. இது ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 24 கேன்சல் பண்ணீங்கன்னா இது வந்து 6 டைம்ஸ் வருமா. ஸோ 6R ஸ்கொயர். இது 25R. இதுல வந்து 4 டைம்ஸ் வரும். சரி, 6 டைம்ஸ் வருமா. 6 டைம்ஸ் ரிமைனிங் 600 25 டைம்ஸ். ஸோ இப்படி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதனுடைய ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம. ஸோ யூஸ்வலா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நிறைய பேர் நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ற மெத்தட் வந்து இதுதான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த A இன்ட்டு அந்த கான்ஸ்டன்ட் டைம், அதாவது A 6, கான்ஸ்டன்ட் டைம் வந்து 625 இன்ட்டு 4 பண்ணிக்குவேன். ஸோ 4 இன்ட்டு 6 இன்ட்டு 625. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து என்ன வரும், 24 இன்ட்டு 2500 6 15,000 வரும். ஸோ நடுவில் இருக்க 25 ஸ்கொயர் இதை பண்ணீங்கன்னா 625 வரும். ஓகேவா? ஒன்னு இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணும்போது ஒரு ரிசல்ட் வரும், அது ஸ்கொயர் நம்பரா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா இதோட இதை ஆட் பண்ணும்போது ஒரு நம்பர் வரும், அது ஸ்கொயர் நம்பரா இருக்கும். சோ இங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 15,625 போச்சுன்னா 13,900
சாரி 14375 வரும். அது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஓகேவா? சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 15625 வருது. சோ இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்கொயர் நம்பர். இது வந்து எதனுடைய ஸ்கொயர் வரும்? 125 ஸ்கொயர் வருமா? அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய ரெண்டு ரூட் வந்து என்ன அப்படின்னா 125 பிளஸ் 25/2 ஒன்னு, அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்னு 125 மைனஸ் 25/2. சோ இது வந்து 250/2 150/2 75 வரும். இது வந்து 100/2 15 வரும். ஓகேவா? சோ நமக்கு தேவை வந்துட்டு சின்ன நம்பர் தான் வேணும். ஏன்னா ரெண்டுமே வந்து மைனஸ் மைனஸ் வந்திருக்கா. அப்போ மைனஸ் மைனஸ் வந்தா பெரிய ரூட் பிளஸ் வரும், சின்ன ரூட் மைனஸ் வரும். ஓகே, சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன். அப்போ பெரிய ரூட் நம்ம 75 தான் எடுக்கணும். சோ 75/6 பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஏன்னா முன்னாடி ஒரு 6 இருக்குல்ல, 6 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 12.5 வருமா? அப்போ ரேட் வந்துட்டு 12.5%. ஓகேவா? சோ இந்த ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். இதை வச்சு மத்த எல்லாத்தையுமே ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 12.5%. அப்ப பிரின்சிபல் வந்து என்ன வரும்? சோ 1 இயருக்கு 12.5%. அப்ப 4 இயருக்கு 50% வருமா? 50% வேல்யூ தான் இந்த 600. அப்ப 100% வந்து என்ன வரும்? 1200 வரும் பிரின்சிபல். ஓகேவா? சோ 1200 வரும். சோ இந்த 144R இருக்குல்ல, இல்ல இந்த R வந்து டைரக்டா நீங்க 144R சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் இந்த 1200 பிளஸ் 600 1800 வரும். இது வந்து அனுராகோட இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து ஆயுஷோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேணும் நமக்கு. சோ 64 இன்டு இந்த 12.5 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 25/2 பண்ணீங்கன்னா 32. சோ 800 வரும். சோ இவருடைய ஆயுஷுடைய கேபிட்டல் வந்து 800 rupees. சோ வேற இன்னும் எதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு? P ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, R ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சோ மத்த எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதை வச்சு அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றத பார்க்கலாம் நம்ம அடுத்து. அப்ப வந்துட்டு நான் இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண டேட்டாவெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்ப அடுத்த பாயிண்ட் போலாம். என்ன சொல்றாங்க பாருங்க. வி சோல்ட் அண்ட் ஆர்டிகல், அதாவது வேற பர்சன் பத்தி சொல்றாங்க. அனுராக் ஐஎஸோட பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப வீர்ன்ற இன்னொரு பர்சனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. வி சோல்ட் அண்ட் ஆர்டிகல் அட் 72R. சோ வீரோட செல்லிங் பிரைஸ் வந்து என்னவா இருக்கும்? 72R சொல்றாங்க. சோ R ஓட வேல்யூ நம்ம 12.5 ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். சோ 72 into 25/2 பண்ணீங்கன்னா 36. 36 into 25 பண்ணீங்கன்னா 900 வரும். சோ வீரோட செல்லிங் பிரைஸ் வந்து 900 rupees. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க? After allowing a discount of D% on its marked price M. So D, M ரெண்டு புது நோட்டேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. So D% ஒன்னு, இன்னொன்னு M என்ற ஒரு மார்க்கப் பிரைஸ். அடுத்து instead of M, if allowed same discount on P. அதாவது இதுல டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த Pன்ற அமௌண்ட்ல இந்த சேம் டிஸ்கவுண்ட கொடுத்திருந்தால் he sold the article at 80R. So 80R, so இது வந்து SP1 ன்னு வெச்சுங்க, இது SP2 ன்னு வெச்சுங்க. SP2 வந்து 80R ன்னு சொல்றாங்க. அப்ப 80 into 25/2 பண்ணீங்கன்னா 40,000 வரும். ஓகேவா? So 1000 rupees வரும். செகண்ட் கேஸ் செல்லிங் பிரைஸ் இது. அடுத்து என்ன சொல்றாங்க? and made a profit of 33 1/3%. So profit வந்து 100/3% சொல்லிட்டாங்க. அப்ப selling price is to CP என்ன ரேஷியோ வரும்? selling price CP ரேஷியோ வந்து 4:3 வருமா? இந்த 4 ஓட வேல்யூ தான் இந்த 1000. அப்ப CP வந்து என்னவா இருக்கும்? 750 வருமா? So 4 units 1000 னா 3 units வந்து 750. இதுதான் வந்து வீருடைய செல்லிங் பிரைஸ். ஓகேவா? So வீருடைய ஃபர்ஸ்ட் கேஸ் செல்லிங் வீருடைய CP இது வந்து CP, இது வந்து செல்லிங் பிரைஸ் 1 ஃபர்ஸ்ட் கேஸ்ல, இது வந்து செல்லிங் பிரைஸ் 2 வந்து 1000 rupees. ஓகேவா? இப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாலும் அப்படின்னா இந்த D ஃபைண்ட் அவுட் பண்ணணும், M ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப வந்துட்டு வீருடைய CP ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்ப ரெண்டு கேஸ் இருக்கு. ரெண்டு கேஸ்லயும் CP, SP, MP இது மூணையும் வரிசையா எழுதிட்டே வாங்க. சோ இந்த SP1 இது ஃபர்ஸ்ட் கேஸ பொறுத்த வரைக்கும் CP வந்து என்ன வரும்? இதே 750 தான் இருக்க போகுது. CP, SP, MP. சோ இந்த மாதிரி எழுதிக்கிறேன். CP வந்து சேம் 750 தான். ஏன்னா ரெண்டு கேஸ்லயும் சேம் CP தான். SP வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து என்னது 900. சோ இந்த MP வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. பட் MP வந்துட்டு சோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகும். ஓகேவா? அடுத்து செகண்ட் கேஸ்க்கு எழுதுங்க. செகண்ட் கேஸ் இங்க இருக்குதா? சோ இங்கேயும் CP வந்து 750, செல்லிங் பிரைஸ் வந்து 1000,
இங்க மார்க்கெட் பிரைஸ்ன்றது இந்த செகண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் என்னது எம் கிடையாது. எம்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்க்குரிய மார்க்கெட் பிரைஸ். இந்த செகண்ட் கேஸ்ல வந்துட்டு P ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது P ன்னு நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்ல, இந்த வேல்யூல இருந்து டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. D பெர்சன்டேஜ் போக ரிமைனிங் வர செல்லிங் பிரைஸ் தான் இந்த 1000. அப்போ மார்க்கெட் பிரைஸ் வந்து செகண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் 1200. அப்ப டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் இந்த D யோட வேல்யூ வந்து என்ன வருது, சேம் டிஸ்கவுண்ட் பெர்சன்ட் சொன்னாங்கல்ல, அதாவது இந்த M ல டிஸ்கவுண்ட் பெர்சன்ட் கொடுத்தா அது ஃபர்ஸ்ட் கேஸ். சோ M க்கு பதிலா இன்ஸ்டெட் ஆஃப் P ல D பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அது செகண்ட் கேஸ். ஓகேவா, அது கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த D பெர்சன்டேஜ் வந்து ரெண்டுமே சேம் தான். அப்ப நம்ம செகண்ட் கேஸ்ல D பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாலே அதே பெர்சன்டேஜ் தான் இங்கேயும் அப்ளை ஆகிருக்கும். சோ அதை வச்சு ஃபர்ஸ்ட் கேஸோட MP ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ D பெர்சன்டேஜ் வந்து இங்க என்ன வரும், 1200 MP, அதாவது இந்த MP ல இருந்து செல்லிங் பிரைஸ். சோ 200 வந்திருக்கா டிஸ்கவுண்ட் டிவைட் பை MP வந்து 1200. சோ 1/6 னா 100/6% வருமா. இங்க மார்க்கெட் பிரைஸ் வந்து 6x இருந்தா டிஸ்கவுண்ட் 1 போக செல்லிங் பிரைஸ் வந்து 5x இருக்கும். ஏன்னா இதே டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் தான் இங்கே வரப்போகுது. ஓகேவா, அதனால சேம் எடுத்து வந்து நான் இங்க அப்ளை பண்றேன். மார்க்கெட் பிரைஸ் வந்து 6x இருந்தா செல்லிங் பிரைஸ் வந்து 5x இருக்கும். நமக்கு இந்த 5x ஓட வேல்யூ தான் 900 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்ப 6x ஓட வேல்யூ வந்து என்ன இருக்கும், 1018 இருக்கும். 1 யூனிட் வந்து 180 rupees வரும். அப்ப 6 யூனிட் வந்து 1080 rupees வரும். சோ M ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. D ஓட வேல்யூ வந்துட்டு 100/6%. இந்த M ஓட வேல்யூ வந்துட்டு 1080. ஓகேவா, சோ இப்ப கால்குலேட் எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. நமக்கு தேவையான டீடைல்லாம் இப்ப क्वेश्चन குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றாங்க பாருங்க. if selling price of an article is M plus B, M plus P, அதாவது இந்த M plus இந்த P இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஆர்டிகிளோட செல்லிங் பிரைஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 2280 வரும். சோ செல்லிங் பிரைஸ் வந்து 2280. ஓகேவா, selling price of an article is M plus B இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து after allowing two successive discounts on 3800. so இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் MP வந்து 3800. so discount percentage, overall discount percentage என்ன வரும், so overall discount percentage வந்து 3800 market price minus selling price 2280 divided by market price. சோ இப்போ நீங்க என்ன வரும், 1580/38 ன்னு வரும். சோ 2/40%. சோ இந்த அவங்க क्वेश्चनல கேட்டிருக்க கண்டிஷன் படி ஓவரால் டிஸ்கவுண்ட் வந்து 40% வரணும். நமக்கு சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் வந்து இண்டிவிஜுவலா என்ன சொல்லிருக்காங்க, ஒரு டிஸ்கவுண்ட் வந்து X%, இன்னொரு டிஸ்கவுண்ட் வந்து X minus 5%. இப்ப நம்ம வந்து ஓவரால் டிஸ்கவுண்ட் 40% இருக்கு. ரெண்டு சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் X% ஒன்னு, X minus 5% ஒன்னு. இப்ப நம்மகிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதை சால்வ் பண்றதுக்கு. ஒன்னு சக்சஸிவ் பெர்சன்டேஜ் ஃபார்முலா இருக்குல்ல, A plus B minus AB/100 equal to 40. சோ நீங்க X minus 5 A and B க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி equal to 40 பண்ணி ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம் ஆகும். அதுல இருந்து X ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா பெஸ்ட் வந்து ஆப்ஷன்ல இருந்து போயிருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 40 சொல்லிருக்காங்களா. சோ 40 ல இருந்து போனீங்கன்னா என்ன வரும், அதாவது நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்திருக்க வேல்யூஸ் எல்லாமே 2x. ஓகேவா, அவங்க क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 2x னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க ஆப்ஷன்ல இருந்து 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. x வேல்யூ வேணும்னா அந்த 2ஆல டிவைட் பண்ண x வேல்யூ எடுத்து வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி 40 வருதா செக் பண்ணி பார்க்கணும் நீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 14 இருக்கா, சோ 2x வேல்யூ வந்து 40. அப்ப x ஓட வேல்யூ வந்து 20யா. சோ 20 வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 20, ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து 20%, செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 15% வரும். அப்போ சக்சஸிவ் ஃபார்முலால போட்டீங்கன்னா 20 plus 15 minus 20 into 15/100. சோ என்ன வரும், இது வந்து 35, இது வந்து 332% வருது. சோ இது கிடையாது, நமக்கு ஓவரால் 40 வந்தாகும். ஓகே, அப்ப செகண்ட் ஆப்ஷன் போங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து 50 சொல்லிருக்காங்களா. அப்ப 2x வேல்யூ வந்து 50 னா x ஓட வேல்யூ வந்து 25. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 25 into so 25 plus அடுத்த டிஸ்கவுண்ட் வந்து -5 ஆகும். சோ 20 minus 25 into 20/100. இத சால்வ் பண்ணீங்கன்னா 45, இது வந்து 5 வரும். சோ 40%. சோ இந்த வேல்யூ கரெக்ட்டா வருதா. அப்ப x ஓட வேல்யூ வந்து 25, நம்மளோட 2x ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க ஆப்ஷன். அப்ப ஆப்ஷன் B தான் வந்து கரெக்ட். ஓகேவா, அடுத்த क्वेश्चन வந்து ஒரு அரித்மெட்டிக் பேஸ்ட் DI, அதாவது டைம் அண்ட் வொர்க் கான்செப்ட்ல இருந்து ஒரு DI கொடுத்திருக்காங்க. இது வந்து 2019ல நடந்த SBI PO, அதுல வந்து ஒரு மெமரி பேஸ்ட் DI தான் இது. சோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்னென்ன டேட்டாலாம் சொல்லிருக்காங்க பாருங்க.
மூணு ப்ராஜெக்ட்னா அதான் நமக்கு ஒர்க். சோ ஏன்னு ஒரு ஒர்க், பின்னு ஒரு ஒர்க், சின்னு ஒரு ஒர்க். ரெண்டு சிச்சுவேஷன்னா ரெண்டு கண்டிஷன்ல அந்த ஒர்க் வந்து முடிக்கிறாங்க. சோ ஏக்கு வந்து சிச்சுவேஷன் 1 வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எக்ஸா இருக்காங்க, அப்ப அவங்க எடுத்துக்கிற டேஸ் வந்து 88. இதுவே சிச்சுவேஷன் 2ல நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து எக்ஸ் பிளஸ் 8 இருக்காங்க. சோ டேஸ் ரிகவர்டு வந்து 66. அதே மாதிரி ப்ராஜெக்ட் பிக்கும் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டேஸ் ரிகவர்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு சிச்சுவேஷன்லயும். அதே மாதிரி இஜெட்டுக்கும் ப்ராஜெக்ட் சிக்கும் நம்பர் ஆஃப் டேஸ் அந்த டேஸ் ரிகவர்டு அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் 64 people were working for project A, how many days did it take to complete the work? அதாவது ப்ராஜெக்ட் ஏவை பத்தி பேசுறாங்க. சோ ப்ராஜெக்ட் ஏல நம்ம ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் என்னன்னு தெரியாது, தெரிஞ்சாதான் அந்த ஒர்க்கை 64 மெம்பர்ஸ் வந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். டோட்டல் ஒர்க்குக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம டோட்டல் ஒர்க் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் 1 பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஒர்க் வந்து என்னது, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்ட்டு அவங்க எடுத்துக்கிற டேஸ். சோ டோட்டல் ஒர்க் வந்து என்ன ஆகும், எக்ஸ் இன்ட்டு 88 வருமா. இதே ஒர்க் தான் சிச்சுவேஷன் 2ல எக்ஸ் பிளஸ் 8 மெம்பர்ஸ் சேர்ந்து 66 டேஸ்ல முடிக்கிறாங்க. சோ இப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும், இது வந்து 4 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். சோ 4x 3x x equal to 3 into 8 24 வரும். ஓகே, அப்ப x ஓட வேல்யூ 24 வந்துருச்சு. இதை எடுத்துட்டு வந்து இது இங்கேயோ இல்ல இங்கேயோ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஒர்க் கிடைச்சிடும். டோட்டல் ஒர்க் வந்து என்ன வரும், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 24 into 88 வருமா. சோ 24 into 88 இந்த ஒர்க்கை 64 மெம்பர்ஸ் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க, இதைத்தான் கொஸ்டின்ல கேக்குறாங்க. சோ 8 கேன்சல் பண்ணா 8 டைம்ஸ் 11 டைம்ஸ், அகைன் இது 3. சோ 33 டேஸ் எடுத்துக்குவாங்க. இந்த 64 மெம்பர்ஸ் சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் ஏவை கம்ப்ளீட் பண்ண 33 டேஸ் எடுத்துக்குவாங்க. சோ இந்த கொஸ்டின் வந்து வேற எப்படி அப்ரோச் பண்ணலாம், இந்த எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணாமையே நம்ம டைரக்டாவே இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். எப்படி வரலாம் அப்படின்னா, நான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன்ல, ஸ்பீட் 1 into ஸ்பீட் 2 into டிஃபரன்ஸ் இன் டைம் பை டிஃபரன்ஸ் இன் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ். இந்த ஃபார்முலா வந்துட்டு நம்ம ஒரு 4-5 டாபிக்ல யூஸ் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் a into b equal to c இந்த மாதிரி ஃபார்மேட்ல வருதோ அந்த இடத்த எல்லாத்துலயுமே நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல வந்து ab into c வந்து என்ன ஃபார்மேட் வரும், டைம் into ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், a into b equal to c அந்த ஃபார்மேட்ல வருது. டைம் into ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். சோ அந்த இடத்துல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வேற எங்கெங்கெல்லாம் வருது உங்களுக்கு, பிரைஸ் into கன்சம்ஷன் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். சோ அந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். வேற எங்கெல்லாம் வருது, டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் டேஸ் into எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். சோ இங்கேயும் பயன்படுத்தலாம். சோ நான் இது ஒரு செப்பரேட் டாபிக்காவே நான் போடுறேன். நான் இந்த ஃபார்முலா வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஃபார்முலா நான் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, ஒரே லைன்லயே முடிஞ்சிடும். நிறைய பிலிம்ஸ் லெவல் சம்லாம் நமக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும் அந்த மெத்தட்ல. சோ அதுக்குதான். சோ இங்க வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டேஸ் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். ஓகேவா. சோ இங்க டோட்டல் ஒர்க் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். இங்க டேஸ் இன்டு எஃபிஷியன்சி நான் வந்து என்ன எழுத போறேன்னா, days 1 into days 2 equal to difference in efficiency divided by difference in days equal to total work. So இந்த மாதிரி எழுதிக்கிறேன். So நம்ம speed and distance பொறுத்த வரைக்கும் s1 into s2 equal to difference in time by difference in speed equal to total distance. அதே ஃபார்முலா தான், சேம் ஃபார்மேட்ல தான் இருக்கு. சோ நம்ம எப்படி வேணாலும் மாத்தி எழுதிக்கலாம். நீங்க d1 d2 க்கு பதிலா e1 e2 efficiency 1 efficiency 2 into difference in time divided by difference in efficiency equal to total work அப்படி கூட மாத்தி எழுதிக்கலாம். பட் நமக்கு இங்க known values, இந்த இடத்துல ரெண்டு வேல்யூஸ் வேணும் நமக்கு. சோ டேஸ் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க ரெண்டு இடத்துலயும் 88 66. சோ d1 d2 நான் எடுத்துக்கிறேன். இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 88 into 66 into difference in efficiencyன்றது இங்கதான் எஃபிஷியன்சி இல்லையே, நீங்க எதை எடுப்பீங்க அப்படின்னு கேட்டா, இந்த மேன் பவர் பொறுத்த வரைக்கும் மேன் பவர் தான் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி. சோ இங்க இருந்து இங்க வந்து 8 இன்க்ரீஸ் ஆயிருக்கா. சோ எஃபிஷியன்சில டிஃபரன்ஸ் வந்து 8. சோ 8 டிவைடட் பை டிஃபரன்ஸ் இன் டேஸ் வந்து 88க்கும் 66க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 22. இத பண்ணீங்கன்னா டோட்டல் ஒர்க் வந்து என்ன வரும், இத 3 ஆல கேன்சல் பண்ணியா 88 into 24 வரும். சோ சேம் டோட்டல் ஒர்க் வந்துருச்சா. இதே டோட்டல் ஒர்க் தான் நமக்கு இங்கேயும் கிடைச்சது. சோ இது பண்ணா ஒரே லைன்ல முடிஞ்சிடும். இந்த ஒர்க் வந்து 64 மெம்பர்ஸ் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க, சேம் அதே மாதிரியே 3 11 இது 8. சோ 33 டேஸ் எடுத்துவாங்க. சோ ஆக்சுவலா ரெண்டுமே சிம்பிள் அப்ரோச் தான். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை ஸ்பீட் 1 ஸ்பீட் 2 அப்படி யூஸ் பண்ணி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருப்போம்.
பட் இப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மெத்தட சொன்னேன் இந்த இடத்துல. பட் ரெண்டு அப்ரோச்சுமே ரொம்ப சிம்பிள் தான். நீங்க இதையும் ஃபாலோ பண்ணலாம் இல்ல இதையும் ஃபாலோ பண்ணலாம். சோ பட் இந்த அப்ரோச் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லயும் இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதோட வந்து செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு ப்ராஜெக்ட் சி பத்தி பேசுங்க. டீம் பின்னு ஒரு புது டீம் பத்தி சொல்றாங்க. அந்த டீம்ல இருக்க நியூ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க 0.5 into 2m. Then what is the number of days taken by the team P to complete the project C? So first project C ல total work என்னன்னு find out பண்ணனும். So அத find out பண்ணனும்னா நம்ம first அந்த z m ன்ற வேல்யூ find out பண்ணி ஆகணும். ஓகேவா? So project C பொறுத்த வரைக்கும் situation 1 ல total work வந்து என்ன வரும்? number of workers வந்து z square into அவங்க எடுத்துக்கிற days வந்து 75 equal to situation 2 ல number of members வந்து m square into அவங்க எடுத்துக்கிற days வந்து 108. So இந்த m square இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா z square by m square equal to 108 by 75. இத 3 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 36 by 25 னு வரும். So ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா z by m ஓட வேல்யூ வந்து 6 by 5 னு வரும். So z ஓட வேல்யூ வந்து 6p, m ஓட வேல்யூ வந்து 5p. இப்போ டீம் p ன்னு வேணாம், வேற நோட்டேஷன் வேணா, டீம் p ன்னு அதே நோட்டேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம 6a கூட எடுத்துக்கங்க, 6a 5a ன்னு எடுத்துங்க. அதாவது z ல இருக்க நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து z ன்ற வேல்யூ வந்து 6a, m ஓட வேல்யூ வந்து 5a. ஓகேவா? இந்த வர்க்க டீம் P வந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. சோ டீம் P ல எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ அதுக்கு என்ன சொல்லிருக்காங்க, டீம் P ல டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 0.5z into 2m சொல்லிருக்காங்க. சோ 0.5z னா 0.5 into z ஓட வேல்யூ வந்து என்னது 6a into 2m, 2 into m ஓட வேல்யூ வந்து 5a. சோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 6 into 0.5 வந்து 3a, இது வந்து 10a. சோ 30a ஸ்கொயர் வருமா? சோ இப்ப டீம் P ல வந்து டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 30a ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் டீம் C ல, அதாவது ப்ராஜெக்ட் C யோட டோட்டல் வர்க் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ இந்த z ஓட வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் ப்ராஜெக்ட் C யோட டோட்டல் வர்க் என்னன்னு கிடைச்சிரும். அப்படி இல்லையா இந்த m ஓட வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணினாலும் ப்ராஜெக்ட் C யோட டோட்டல் வர்க் கிடைச்சிரும். சோ நான் வந்து z ஓட வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ டோட்டல் வர்க் வந்து என்ன வரும், 6a power whole square into 75 வருமா? இத சால்வ் பண்ணீங்கன்னா 36a square into 75 வரும். சோ நமக்கு டீம் P ல டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 30a square. சோ அவங்க சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? சோ டிவைட் பை அந்த மேன் பவர், டீம் P யோட மேன் பவர் போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். a square கேன்சல் ஆயிடும். இது 6 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், இது வந்து 15. சோ டீம் P வந்து 90 டேஸ் எடுத்துப்பாங்க அந்த ப்ராஜெக்ட் C கம்ப்ளீட் பண்றதுக்கு. அடுத்து வந்துட்டு தேர்ட் क्वेश्चन பாருங்க. If 0.5 y people work on project B for 10 days and then 0.5 y people join the project after 10 days, how many days will it take to complete the project B? Project B பத்தி பேசுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம அதோட டோட்டல் வர்க்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சோ ப்ராஜெக்ட் B பொறுத்த வரைக்கும் டோட்டல் வர்க் வேணும் அப்படின்னா அந்த y யோட வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம டோட்டல் வர்க் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ப்ராஜெக்ட் B ல சிச்சுவேஷன் 1 ல டோட்டல் வர்க் வந்து என்னது y into number of workers y, அவங்க எடுத்துக்கிற டேஸ் வந்து y minus 1. இதே ஒர்க்க தான் சிச்சுவேஷன் 2 ல வந்துட்டு y plus 6 மெம்பர்ஸ் சேர்ந்து எவ்வளவு டேஸ்ல முடிக்கிறாங்க, y minus 6 டேஸ்ல முடிக்கிறாங்க. சோ இதுவும் சிமிலர் டு அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन மாதிரி தான். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்க யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ரெண்டு வேல்யூஸ் வந்து தெரிஞ்ச வேல்யூஸா வேணும். அங்க வந்து இங்க டேஸ் வந்து 88 66 சொல்லியிருந்தாங்க. அதனால 88 into 66 d1 into d2 into difference in efficiency by difference in days equal to total work அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணேன். இங்க வந்து ரெண்டுமே நமக்கு அன்னோன் வேல்யூவா இருக்கு, டேஸும் இல்ல மேன் பவரும் இல்ல. சோ அங்க அந்த ஃபார்முலா மெத்தட் நமக்கு போட முடியாது. சோ நம்ம எப்பயும் போல ட்ரெடிஷனல் ஆபரேஷன் பண்ணனும். இந்த y உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணா y square minus y equal to, இது வந்து a plus b a minus c ஃபார்மட்ல இருக்கா. சோ y square minus 6 square இருக்கும், அதாவது 36 ன்னு இருக்கும். இப்போ y square கேன்சல் ஆயிரும், மைனஸ் கேன்சல் ஆயிரும். சோ y யோட வேல்யூ வந்து 36 ன்னு இருக்கும். இதை எடுத்து வந்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வர்க் கிடைச்சிரும். ப்ராஜெக்ட் B யோட டோட்டல் வர்க் வந்து y யோட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 36 into 35. இத மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 1080 1660 ன்னு வரும். சோ ப்ராஜெக்ட் B யோட டோட்டல் வர்க் 1660. சோ இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க, 0.5 y மென் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. சோ 0.5 y னா y யோட வேல்யூ வந்து 36,
0.5 ஒய்னா 0.5 into 36 பண்ணீங்கன்னா 18 ஆயிருமா, இதுல half ஆயிரும், 36ல half ஆயிரும் 18. So 18 persons ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி 10 days வரைக்கும் ஒர்க் பண்றாங்க. அப்ப 18 into 10 up to 10 days வரைக்கும் 18 members ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 0.5 ஒய் people ஆட் ஆகுறாங்க. சோ இன்னொரு 18 people ஆட் ஆனா டோட்டல் மேன் பவர் வந்து 36 ஆயிருமா, அவங்க சேர்ந்து எவ்வளவு டேஸ் முடிப்பாங்கன்னு தெரியாது. சோ D ன்னு எடுத்துக்கிறோம். டோட்டல் ஒர்க் வந்து 1260. சோ இது 180 அந்த சைடு போச்சுன்னா 1080 வரும். சோ 36D equal to 1080. அப்ப D யோட வேல்யூ வந்து 13 வரும். சோ ப்ராஜெக்ட் B கம்ப்ளீட் பண்ண கேக்குறாங்க. ரிமைனிங் ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணன்னு கேட்டிருந்தா இந்த 13 சொல்லி முடிச்சுக்கலாம். நிறைய பேர் ஆப்ஷன் 13 பார்த்து டக்குன்னு 13 சூஸ் பண்ணிடாதீங்க. क्वेश्चन நல்லா ரீட் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் B கம்ப்ளீட் பண்ணா எடுத்துக்கிற டோட்டல் டேஸ் கேக்குறாங்க. ப்ராஜெக்ட் B வந்து இனிஷியலா ஒரு 10 டேஸ், இப்போ ஒரு 30 டேஸ், டோட்டலா 40 டேஸ் எடுத்துக்கிறாங்க ப்ராஜெக்ட் B கம்ப்ளீட் பண்றது.